இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கு. ரொம்பவே ரசிச்சு கட்டியிருக்கிறாங்க. ஒரு இடமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா ரொம்ப சைலண்டா பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கோவில். 25 வருஷத்துக்கு முன்னாடி சின்மயா மிஷனுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட இடத்துல தான் குருதேவ் சுவாமி சின்மயானந்தஜியின் பிறந்த நூற்றாண்டு விழாவில் சின்போய் தரங்கினி பூஜ்ய குருஜி சுவாமி தேஜோ மயானந்தாஜி அவர்களால் துவங்க வைக்கப்பட்டது. இந்த கோவில் வந்து நார்மல் டெம்பிள் மாதிரி கிடையாதுங்க. இங்க வந்துட்டு இந்த கோபுரமோ இந்த விமானமோ அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஓபன் டு ஸ்கை திறந்த வெளி கோவில். இங்கு பிரதிஷ்டை செய்யப்படும் நாராயண பெருமாள் மச்ச அவதாரத்தில் ஒரு சிறு குளத்தின் நடுவே நின்று கோலத்தில் நின்று நம்மளுக்கு காட்சியளிக்கிறார். கோவிலோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா பகவத்கீதையில அர்ஜுனருக்கு வந்து கிருஷ்ணர் உபதேசம் பண்ற காட்சி, இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் காட்சி எல்லாமே அங்க அழகா சிற்பம் செதுக்கி வச்சிருப்பாங்க. இந்த மத்ஸ்ய அவதார கோவில்ல வந்து என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த பெருமாள் இருக்கார் இல்லையா, ஒரே கிரானைட் கல்ல தான் அந்த பெருமாள் சிலையும் அவங்க செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராமர், லக்ஷ்மணர், சீதா பிராட்டி மற்றும் அனுமன் திருவுருவங்கள், முருகப்பெருமான் திருவுருவம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவுருவம் ஆகிய திருவுருவங்கள் இங்க காணப்படுகிறது. மத்ஸ்ய நாராயணுக்கு பக்கத்திலேயே லட்சுமி தேவிக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு தனி சன்னதி இருக்குதுங்க. நம்ம வேணும்னா பிள்ளையாருக்கும் தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம், இல்ல இந்த பெருமாள் விஷ்ணுக்கும் நம்ம வந்துட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம். நாங்க வந்துட்டு இந்த லட்சுமி நாராயணுக்கு தாங்க அர்ச்சனை பண்ணோம். கோவில் வந்துட்டு ஒரு அழகான ஒரு கார்டன் மாதிரி இருக்குதுங்க. சுத்தி பாத்தீங்கன்னா பூ செடி நம்ம பார்க்காத நிறைய ஃபிளவர்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. அது போக இந்த ஆஞ்சநேயர் பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா சிவபெருமான் நந்தியோட இருப்பாரு. அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு அப்படின்ற மாதிரி ஆதி பெருமானும் இங்க இருப்பாங்க, சிவபெருமான் நம்மளுக்கு இங்க காட்சியளிக்கிறாங்க. சிவபெருமானுக்கு கொஞ்சம் பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த அழகான இந்த வந்து நவ கிரகங்களும் இருக்குங்க. இது மாதிரிலாம் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்க எங்கேயுமே பாத்திருக்க மாட்டீங்க. அதே மாதிரி மத்ஸ்ய நாராயண சுத்தி பாத்தீங்கன்னா 108 தூண்கள் இருக்கு, 7 அடி உயரத்துல. அந்த தூண்களில் நாராயணனின் 1008 நாமாவளிகள் தமிழ், சமஸ்கிருதம் மற்றும் ஆங்கில மொழிகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலை சுத்தி நம்ம தரிசனம் பண்றதுக்கு 2 வழி இருக்குதுங்க. ஒன்னு வந்து நார்மல் தர மாதிரி போட்டிருக்கோம், பக்கத்திலேயே வந்துட்டு இந்த கூழாங்கற்கள் போட்ட வழி அமைச்சு வச்சிருக்காங்க. இந்த மெயினா பாத்தீங்கன்னா பாத வலி இருக்கிறவங்க, வயசானவங்க எல்லாம் இந்த கூழாங்கல்ல நீங்க நடக்கும் பொழுது ஒரு அக்கு பிரஷர் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்க, காலுக்கு ரொம்ப நல்லது. சோ அதுவுமே ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போறதுக்கு. இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, நம்ம சாமியை பார்த்துட்டே வந்து நம்ம தியானம் பண்ணலாங்க. ஏன்னா அது ஓப்பன் ஸ்பேஸா இருக்கு இல்லையா, சோ உங்களுக்கு பெருமாள் நல்லா காட்சி அளிப்பாரு. நீங்க சாமியை பார்த்துக்கிட்டே சுத்தி அழகா உங்களுக்கு கட்டி விட்டுருப்பாங்க. நீங்க அழகா உட்காந்து நீங்க தியானம் பண்றதுக்கு சூப்பரான ஒரு இடம். ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பாத்தீங்கன்னா இங்க சமுத்திர ஆர்த்தி அப்படின்னு எடுக்கப்படுகிறது. அது பார்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா காசியில நடைபெறும் கங்கா ஆர்த்தி மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இங்க கூட்டம் நிறைய இருக்குமாங்க. இதுதான் இங்க ஸ்பெஷல், இந்த கங்கா ஆர்த்தி தான் இங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சின்மயா தரங்கினி மத்ஸ்ய நாராயண கோவிலோட டைமிங் பாத்தீங்கன்னா திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் காலையில 6 மணில இருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் இருக்குங்க. சாயங்காலம் 5 மணில இருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் இருக்கு. வீக்கெண்ட், சாட்டர்டே, சண்டே, அதுவும் இல்லாம இந்த விசேஷமான நாட்கள்ல பாத்தீங்கன்னா காலையில 6 மணில இருந்து நண்பகல் 11 மணி வரைக்கும் தாங்க இருக்கும். சாயங்காலம் 4 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கு. நீங்க காலையில வரதை விட நைட் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு லைட் செட்டிங் எல்லாம் போட்டு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. நாங்க நல்லபடியா சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்க ஸ்ட்ரெயிட்டா பக்கத்திலே பீச்சுக்கு கிளம்பி போயிட்டோம். பீச் வந்துட்டு ஒரு பிரைவேட்டான இடமா தாங்க இருக்கும். பட் இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத பீச், இந்த மாதிரி அலை கம்மியா இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்க ரொம்ப இறங்காதீங்க. ரொம்ப டேஞ்சருங்க. அது கடல் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்துச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சரான கடல் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால மோஸ்டா உள்ள இறங்காதீங்க. நான் ஜஸ்ட் ரொம்ப உள்ள போகாம நாங்க வந்து கடல் கரையில தான் உட்காந்துருந்தோம். சின்ன வயசுல தண்ணி பார்த்தாலே என்னன்னு தெரியாதுங்க, அப்படி போய் உள்ள குதிப்போம். இப்போ மெச்சூரிட்டி வந்ததுனால வந்துட்டு இப்போ இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ பாப்பாக்காக தான் நான் உள்ள கால் வச்சேன். ஆக்சுவலா வந்துட்டு நம்ம அந்த கடல்ல கால் வைக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேட் வைப்ஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பீச்சுக்கு நீங்க எப்பெல்லாம் போறீங்களோ கால் நனைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து உங்க தலையில தொளிச்சிட்டு வரும்பொழுது கண்டிப்பா உங்க உடம்புல இருக்க பேட் வைப்ஸ் எல்லாமே போயிடும். இப்பெல்லாம் என்னன்னு தெரியலங்க, இவ்வளோ யங் ஏஜ்லேயே வந்துட்டு நிறைய கோவில தான் வந்து மன நிம்மதி, அந்த சந்தோஷம் எல்லாமே கிடைக்குது. என்னதான் வெளியில 4 சுற்றி பார்த்தாலுமே அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த ட்ரிப்பை நம்ம முடிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபீல் ஆகுது. ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு நான் கோவிலுக்கு மட்டும் பார்க்காம வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன், நம்ம ஏதோ பார்க்கல அப்படின்றதான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏரியாவில் ஒரு பிரபலமான கோவில் அதெல்லாம் நாங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முக்கியமான கோவில் தான் அங்கே போய் தலையை காட்டிட்டு வந்துருவோம். கடற்கரை ஆலயங்கள் எல்லாமே வந்து தனித்துவமான ஒரு சிறப்புமிக்க கோவிலாக தான் இருக்கும். இந்த பூமியில பிறந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு கல்ச்சர் வந்து நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருப்போங்க. ஏதாவது ஒரு கஷ்டம், நல்லது, கெட்டது, இப்படி எல்லாத்துக்குமே நம்ம முதல்ல போற இடம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தாங்க. கோவிலில் போயிட்டு சாமி பாதங்களை சரணாகதி அடைஞ்சிருவோம். அதே மாதிரி ஒருவர் இறந்த பிறகு அவருடைய ஆத்மா வந்து கடைசியில இறைவனடி சேர்ந்து நற்கதி அடையறதுக்காக காலங்காலமா இந்த ஹிந்து கல்ச்சர் எப்படின்னா வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள எரிச்சிட்டு அவங்களுடைய
அஸ்தியை வந்து கடல்ல கரைப்பாங்க. கடல்ல பாத்தீங்கன்னா எல்லா நதிகளும் கடல்ல தாங்க வந்து கடைசியா சேருதுங்க. பல புண்ணிய நதிகளும் இதுல அடக்கும். இப்படி இந்த புண்ணிய நதிகள் எல்லாம் அந்த அஸ்தியை ஏற்றுக்கொண்டு அதை மகாவிஷ்ணுவிடம் ஒப்படைக்க அதை பெற்றுக்கொள்ளும் பகவான் இறந்தவர்களுக்கு நல்ல கதியை கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். அதே மாதிரி இந்த அமாவாசை நாட்களில் மூதாதையர்களுக்கு விடப்படும் தர்ப்பணம் வந்து ரொம்பவே விசேஷமானதுங்க. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுனால நல்ல கதியை வந்துட்டு ஆண் பிள்ளை பெற்ற பெற்றோர்கள் மட்டும் தான் கிடைக்குதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எனக்குமே இந்த டவுட் இருந்துச்சு, ஆண் வாரிசுக்கு மட்டும் தான் தர்ப்பணம் நல்ல கதிலாம் கிடைக்குமா அப்படின்ட்டு. இதை பத்தி நானும் சில ரிசர்ச்சஸ்லாம் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு பூசாரி கிட்ட இதை பத்தி கேட்க வாய்ப்பு கிடைச்சது. அவர் என்ன சொன்னார்னா, பெண் பிள்ளை பெற்றோர்களுக்கு வந்து சிவபெருமான் தாங்க கடைசியில் வந்து கொல்லி வைப்பாரு அப்படின்ற மாதிரி சில சொன்னாரு. ஆக்சுவலா இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆனா நான் இப்போ ரீசன்ட் டேஸ்ல என்ன அறியாமலே நிறைய இந்த ஸ்பிரிச்சுவல்குள்ள நான் இறங்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் எனக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி நான் என்ன கேள்வி கேட்கறனோ அதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு ஒரு 1 வீக் எனக்கு கிடைச்சிருது. இந்த ரீசனுக்காக தாங்க என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜர்னி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இதெல்லாம் ஏன் நான் நம்புறேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. இந்த கடலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சாமி செல்ல கிடைச்சது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் ஒரு பக்தரோட கனவுல வந்து கடல்ல வந்துட்டு நீங்க எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? அதுவும் அவர் கனவுல எப்படி வந்திருக்குன்னா, மேலே வந்து ஒரு கழுகு இருக்கும், அது பக்கத்துலேயே ஒரு எலுமிச்சை பழம் இருக்கும், அந்த இடத்துக்கு கீழே தான் என்னோட சிலை இருக்கு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானே ஒரு பக்தரோட கனவுல வந்து சொன்ன இடம் தான் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் டெம்பிள். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வரலாறுகள் ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்குங்க. கடவுள், முருகர், பெருமாள், சிவன் பத்திலாம் நான் பேசிட்டே இருப்பாங்க. எனக்கு ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். பீச்ல ஒரு 1 ஹவருக்கு மேல நாங்க டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு, இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒரு 6:45 இருக்கும். இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு 2 hours ஆயிடும். அதனால அங்க வந்துட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ போற வழியில பாருங்க, இந்த கோவில் வந்து லைட்டா அந்த ஈவினிங் டைம்ல லைட் செட்டிங்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த ஜர்னி வந்து ரொம்பவே சூப்பரா, மன நிம்மதியா, ஜாலியா நாங்க என்ஜாய் பண்ணோங்க. கண்டிப்பா இந்த கோவில் வந்துட்டு நீங்க ஈஸியார் பக்கம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னுமே நிறைய கோவில்கள், அதை பத்தின வரலாறுகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.